வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் இலக்கணத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான, ஆனா நிறைய பேர் கண்டுக்காத ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுதான் நன்னூல்ல வர்ற பொதுவியல். பேர் தான் பொதுவியல், ஆனா இதுல தமிழ் மொழியோட எக்கச்சக்க சீக்ரெட்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி தமிழ் இலக்கணத்தோட சீக்ரெட் டூல் கிட்னு வச்சுக்கோங்களேன். வாங்க அந்த டூல் கிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு நோண்டி பார்ப்போம். சரி, முதல்லே ஒரு கேள்வி. இலக்கணம்னா என்ன? ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், இது இப்படிதான் பேசணும், இப்படிதான் எழுதணும்னு சொல்ற ஒரு ரூல் புக் அப்படிதானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தமிழ் இலக்கணத்துல தப்பு பண்றதுக்கு இடம் இருக்கா? என்னது தப்புக்கா? ஆமாங்க, இந்த கேள்விக்குள்ளதான் பொதிவியலோட மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு. அந்த சீக்ரெட் டூல் கிட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பேக் போய் தமிழ் இலக்கணத்தோட ஓவரால் ஸ்ட்ரக்சர், அதோட ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்குன்னு முதல்ல பாத்திரலாம். அப்போதான் இந்த பொதுவியல் மத்த எல்லாத்துக்கும் நடுவுல எங்க பொருந்துது, அதோட பவர் என்னன்னு நமக்கு கிளியரா புரியும். நன்னூலோட சொல்லதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மொத்தம் 5 முக்கியமான பிரிவுகள் இருக்கு பாருங்க. பெயர் சொற்களை பத்தி பேசுறது பெயரியல், வினைச்சொற்களை பத்தி பேசுறது வினையியல். இப்படி தனிப்பணியா இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மையப்புள்ளி இருக்கு பாருங்க, அதுதான் பொதுவியல். மத்த எல்லா இயல்களுக்கும் இதுதான் காமன் கிரவுண்ட். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா பொதுவியல்னா என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு சூப்பர் ஹீரோவோட பெல்ட் மாதிரி. அதுல எல்லா சூழ்நிலைக்கும் தேவையான கருவிகள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். பெயர் சொல்லா இருக்கட்டும், வினை சொல்லா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுக்கு தேவையான பொதுவான ரூல்ஸ், எக்ஸெப்ஷன்ஸ், அதாவது விதிவிலக்குகள் எல்லாமே இந்த பொதுவியல்ல தான் இருக்கு. இத நம்ம மொழியோட மாஸ்டர் செட்டிங்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த செட்டிங்ஸை வச்சு தான் நம்ம மொழியை இன்னும் அழகா, இன்னும் நேர்த்தியா பயன்படுத்த முடியும். சரி, இப்ப அந்த யூட்டிலிட்டி பெல்ட்ல இருந்து முதல் டூல வெளியெடுப்போமா? இதோட பேரு வழு அமைதி. பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? வழு அமைதி, அதாவது ஒரு தப்பா அமைதியா ஏத்துக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா இலக்கண விதிகளை மீறதுக்கும் இங்க ஒரு இலக்கணம் இருக்கு. அட ஆமாங்க. ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். வழும் அமைதினா ஏதோ தெரியாம பண்ற கிராமர் மிஸ்டேக் கிடையாது. இது வேணும்னு ஒரு கவிதை நயத்துக்காகவோ, ஒரு ஆழமான உணர்ச்சியை வெளிப்படுத்தவோ, ஒரு விதியை லேசா வளைக்கிறது. அப்படி வளைக்கிறது தப்பு இல்ல, அதுவும் சரிதானே இலக்கணமே அதை அக்செப்ட் பண்ணிக்குது. அதுதான் இதுல இருக்கிற சூப்பரான விஷயம். இது ஒரு கலை. ஒரு உதாரணம் பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். இங்க பாருங்க, விதி என்ன சொல்லுது? மாடு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாடு அக்ரிணை. இதுதான் ஸ்ட்ரிக்டான ரூல். ஆனா அந்த வலது பக்கம் பாருங்க, வழுவமைதி என்ன பண்ணுதுன்னு. ஒருத்தர் தான் வீட்டு மாட்டை ரொம்ப பாசமா வளர்க்குறாரு. அவர் அத மாடுல பாக்கல, தான் குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாரு. அப்போ அவரு ஏன் அம்மை வந்தாள்னு சொல்றாரு. இங்க வந்தாள்ங்கிறது உயர்திணை. இத இலக்கணப்படி பார்த்தா தப்பு மாதிரி தெரியும். ஆனா இது தப்பில்ல, இது உணர்ச்சியின் வெளிப்பாடு. இந்த மாதிரி விதிவிலக்குகள் தான் நம்ம மொழிக்கு உயிரை கொடுக்குது. சரி, நம்ம டூல்கிட்ல இருந்து அடுத்த கருவியை எடுப்போம். இதோட பேரு பொருள்கோள். இது ஒரு மாதிரி டிடெக்டிவ் வேலை பாக்குற மாதிரி. ரொம்ப சிக்கலான கவிதைகள்ல வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான டெக்னிக் தான் இந்த பொருள்கோள். ஒரு கவிதை புதிருக்கு விடை கண்டுபிடிக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு இந்த கவிதை வரிகளை பாருங்களேன். சல்லரஞ்ச் சூர் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போற்றலை நிறுவித் தேர்ந்த நூற்று கல்வி சேர் மாந்திரர் இறைஞ்சி காய்த்தவே. இங்க வார்த்தைகள் ஒரு வரிசையில இருக்கு, ஆனா அதோட அர்த்தம் அந்த வரிசையில இல்ல. பாம்பு, இன்று, இறைஞ்சி, காய்த்தது எல்லாம் கலந்து கிடக்கு. படிக்கும்போது கொஞ்சம் குழப்பமா ஒரு புதிர் மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் இப்போ கேள்வி. இப்படி வார்த்தைகள் ஒரு ஆர்டர்ல இல்லாம சிதறி கிடக்கும்போது அதோட உண்மையான அர்த்தத்தை எப்படி வரிசைப்படுத்தி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு நம்ம இலக்கணம் ஒரு சூப்பரான வழியை காட்டுது. அந்த வழிக்கு பேருதான் பொருள்கோள். பேரிலேயே அர்த்தம் இருக்கு பாருங்க. பொருளை கோள், அதாவது பொருளை எடுத்துக்கொள்வது. சிதறி கிடக்கிற வார்த்தைகள்ல இருந்து சரியான அர்த்தத்தை கோர்வையா எடுத்துக்கிறது. இது தமிழ் கவிதைகளோட சீக்ரெட்டை உடைக்கிற ஒரு டீகோடர் ரிங் மாதிரி. வாங்க நாமளே அந்த டீகோடிங்க செஞ்சு பார்ப்போம். இதுக்கு நாம பயன்படுத்த போற முறைக்கு பேரு ஆற்று நீர் பொருள்கோள். ஒரு ஆறு எப்படி தடையெல்லாம் இல்லாம நேரா ஒரே திசையில ஓடுதோ அதே மாதிரி இந்த முறையில அர்த்தம் நேரா வரும். ஸ்டெப் 1, சொல்ங்கிற எழுவாய எடுத்துக்கிறோம். ஸ்டெப் 2, அதோட இருந்து, ஈன்று, நிறுவி, இறைஞ்சின்னு வரிசையா வர்ற செயல்களை இணைக்கிறோம். ஃபைனல் ஸ்டெப், கடைசியா காய்த்தாங்கிற பயனிலையில முடிக்கிறோம். இப்படி பண்ணும்போது அந்த பாட்டோட முழு அர்த்தமும் ஒரு ஆத்து தண்ணி மாதிரி தெளிவா நேரடியா நமக்கு புரிஞ்சிடும்.
நாம இப்ப பார்த்த இந்த ஆற்று நீர் பொருள்கோள்ங்கிறது ஒரு வகைதான். இது மாதிரி மொத்தம் 8 வகையான பொருள்கோள்கள் இருக்கு. நிரல் நிறை, பூட்டுவெல்னு. ஒவ்வொரு கவிதைக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு டீகோடர் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம இலக்கணம் எவ்ளோ டீப்பா, எவ்ளோ நுணுக்கமா உருவாக்கப்பட்டிருக்குன்னு. சரி, இவ்ளோ நேரம் பேசிட்டோம். இதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம், ஏதோ சிலபஸ்ல இருக்கு, படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான நமக்கு இதெல்லாம் உண்மையிலே யூஸ் ஆகுமான்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா ஆகும். ஏன்னா இலக்கணம்ங்கிறது ஒரு மியூசியம்ல வச்ச பொருள் கிடையாது. அது இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கு. நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இலக்கணம்ங்கிறது வெறும் ரூல்ஸ் இருக்கிற ஒரு புத்தகம் இல்ல. அது ஒரு டைனமிக் சிஸ்டம். ஒரு மொழியை எப்படி இன்னும் அழகா, இன்னும் ஆழமா, இன்னும் பவர்ஃபுல்லா உருவாக்கலாம், புரிஞ்சுக்கலான்னு நமக்கு கத்துக் கொடுக்கற ஒரு அமைப்பு. ஓகே, அப்போ இந்த முழு விளக்கத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1, பொதுவியல்ங்கிறது தமிழ் இலக்கணத்தோட ஒரு ஆல் இன் ஒன் டூல் கிட். 2, வழுவமேதி, அதாவது சில நேரங்கள்ல ரூல்ஸ பிரேக் பண்றது தப்பில்ல, அதுதான் அழகுன்னு கத்துக் கொடுக்குது. 3, பொருள்கோள், இது சிக்கலான கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான சாவிய நமக்கு தருது. நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் அழகப்பா பல்கலைக்கழகம் வெளியிட்ட நன்னூல் சொல்லதிகாரம் புத்தகத்தை அடிப்படையா வச்சுதான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன வேலை. அடுத்த தடவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதோ இல்ல ஒரு பாட்டை கேட்கும்போதோ ஒரு செகண்ட் கவனிச்சு பாருங்க. நாம பேசுற தமிழ்ல இந்த மாதிரி பொது விதிகள், ஏத்துக்கக்கூடிய தவறுகள் எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு தேடி பாருங்க. அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம மொழியை நீங்க பார்க்குற விடமே ஹோல்டமா மாறிடும். அதோட ஆழம் உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும்.